सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 10/6/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு: சூட்சும அபிமானம் மற்றும் அறியாத நிலை. தற்சமயம் நாலாபுறங்களிலும் உள்ள முயற்சியாளர்களின் முயற்சியில் முக்கியமாக 2 விஷயங்களின் பலகீனம் மற்றும் குறை தென்படுகிறது. அந்த குறையின் காரணத்தினால் அதிசயமாக என்ன காண்பிக்க வேண்டுமோ அதை காண்பிக்க முடிவதில்லை. அந்த 2 குறைகள் எவை? ஒரு பக்கம் அபிமானம், இன்னொரு பக்கம் அறியாத நிலை. இந்த 2 விஷயங்களுமே முயற்சியை தொய்வாக்கி விடுகிறது. அபிமானம் கூட மிக சூட்சுமமான ஒன்றாகும். அபிமானத்தின் காரணத்தினால் யாராவது ஏதாவது கொஞ்சம் முன்னேற்றத்திற்காக இஷாரா ஜாடை கொடுத்தார் என்றால் சூட்சுமத்தில் அதனை சகித்து கொள்ள முடியாத உணர்வுகள் வந்துவிடுகின்றன. மேலும் இவர் இதை ஏன் சொன்னார் என்ற எண்ணம் வந்துவிடுகிறது. இதைத்தான் சூட்சும ரூபத்தில் அபிமானம் என்று கூறப்படுவது. யாராவது கொஞ்சம் இஷாரா ஜாடைமடையாக கொடுத்தார் என்றால் அந்த இஷாராவை தற்சமயம் மற்றும் எதிர்காலம் இரண்டிற்குமான முன்னேற்றத்திற்கான வழி என்று புரிந்து அந்த இஷாராவை உள்ளடக்கி மற்றும் தன்னுள் சகித்து கொள்ளும் சக்தியை நிரப்பும் பயிற்சி இருக்க வேண்டும். சூட்சுமத்தில் கூட உள்ளுணர்வில் மற்றும் திருஷ்டியில் ஏன், எப்படி நடந்தது ஆகியவைகளினால் குழப்பம் உருவாகிறது என்றால் இதையும் ஆத்ம அபிமானியின் நிலை என்று கூற மாட்டோம். எப்படி மகிமையை கேட்கும் நேரம் உள்ளுணர்வு மற்றும் பார்வையில் அந்த ஆத்மாவிற்காக அன்பின் பாவனை இருக்கிறதோ அதேபோல் ஒருவேளை யாராவது அறிவுரையாக இஷாரா மறைமுகமாக கூறுகிறார் என்றால் அதில் கூட இந்த ஆத்மா எனக்காக நற்சிந்தனை செய்பவர் என்று அதே ஆத்மாவின் பொருட்டு உங்களுக்கும் அதேபோல் அன்பின் நற்சிந்தனையின் பாவனை எழுகிறது என்றால் அந்த நிலையைத்தான் ஆத்ம அபிமானி என்று கூறுவது. ஒருவேளை ஆத்ம அபிமானி இல்லை என்றால் வேறு வார்த்தைகளில் அபிமானம் என்று கூறுவோம். எனவே அவமானத்தை சகித்து கொள்ள முடிவதில்லை மற்றும் இன்னொரு பக்கம் முற்றிலும் அறியாமை. இந்த காரணம் அநேக விஷயங்களில் ஏமாற்றத்தை கொடுக்கிறது. சிலர் தன்னை காப்பாற்றுவதற்காக கூட அறியாதவராக ஆகிறார். சிலர் உண்மையாகவே அறியாதவர் ஆகிறார். அப்படி இந்த 2 விஷயங்களுக்கு பதிலாக எதன் மூலம் அபிமானம் முற்றிலும் அழிந்து விடுகிறதோ அந்த ஸ்வமானம் மற்றும் பணிவு ஆகிய இந்த 2 விஷயங்களையும் தாரணை செய்ய வேண்டும். மனதில் ஸ்வமானத்தின் நினைவு இருக்கட்டும், கூடவே வார்த்தையில் செயல்களில் பணிவான நிலை இருக்கிறது என்றால் அபிமானம் அகன்றுவிடும். பிலாசபர் தத்துவஞானி ஆகிவிட்டார்.
ஆனால் ஆன்மீகமானவராக ஆகவில்லை. அதாவது ஸ்பிரிட் ஆர்வம் வரவில்லை. ஆனால் யார் ஆத்மீக நிலையில் ஆத்மீக குஷியில் இருக்கிறாரோ அவரைத்தான் ஆன்மீகமானவர் என்று கூற முடியும். இன்றைய நாட்களில் பிலாசபர்கள் அதிகமாக தென்படுகிறார்கள். ஆனால் ஆன்மீக சக்தி குறைவாக இருக்கிறது. ஸ்பிரிட் ஆவி ஒரு நொடியில் எதிலிருந்தும் எதுவாகவும் செய்து காண்பிக்க முடியும். எதிலிருந்தும் எதுவாகவும் ஆக்கி காண்பிக்க முடியும். எப்படி மந்திரவாதி ஒரு நொடியில் எதை எதுவாக மாற்றி காண்பிக்கிறார், அதேபோல் ஸ்பிரிச்சுவல் மனிதர்கள், அதாவது ஆன்மீகமானவர்களிடத்தில் காரியத்தின் சித்தி வெற்றி வந்துவிடுகிறது. அவர்களிடம் கைகளின் சித்தி இருக்கிறது. இது ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு எண்ணத்தில் சித்தி ஸ்வரூபம். சித்தி என்றால் பிராப்தி, விஷயங்களை கூறுவது மற்றும் கேட்பது என்பதை மட்டும் பிலாசபி என்று கூறப்படுகிறது. பிலாசபியின் பிரபாவம் அற்ப காலத்திற்காக ஏற்படுகிறது. ஸ்பிரிச்சுவாலிட்டியின் பிரபாவம் நிரந்தரமாக ஏற்படுகிறது. அப்படி இப்பொழுது தன்னுள் காரியத்தின் சித்தியை பிராப்தி செய்வதற்காக ஆன்மீகத்தை கொண்டு வர வேண்டும். அறியாதவர் ஆவதற்கான அர்த்தம் என்னவென்றால், என்ன கேட்கிறார்களோ அதை சொரூபத்தில் கொண்டு வருவதில்லை. யார் தன்னுடைய படிப்பின் சொரூபத்திலிருந்து கற்பிக்கிறாரோ அவரைத்தான் தகுதியான ஆசிரியர் என்று கூறுவது. அவருடைய சொரூபமே படிப்பு நிறைந்ததாக இருக்கும். அவருடைய பார்வை நடத்தை கூட யாருக்கும் படிப்பினையை கொடுக்கும். எப்படி சாக்கார பாபாவின் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு காரியமும் கற்றுக் கொடுப்பவரின் ரூபத்தில் நடைமுறையில் பார்த்தீர்கள். இதைத்தான் வேறு வார்த்தைகளில் சரித்திரம், நடைமுறை ஒழுக்கம் என்று கூறுகிறீர்கள். யாருக்காவது வாய்மொழி மூலமாக கல்வி கொடுப்பதோ பொதுவான விஷயம். ஆனால் அனைவரும் அனுபவத்தையே விரும்புகிறார்கள். தன்னுடைய உயர்ந்த காரியம் உயர்ந்த எண்ணத்தின் சக்தி மூலம் அனுபவம் செய்விக்க வேண்டும். நல்லது. மனதில் ஸ்வமானின் நினைவிருக்க வேண்டும். சொல் செயலில் பணிவு இருக்க வேண்டும். அப்போது அபிமானம், அதாவது கர்வம் முடிந்து போகும். ஓம் சாந்தி. बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।